இந்த நாளில் நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கிற பிரதர் மதன் டேனியல் ஏற்கனவே நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். நெய்வேலி அந்த பட்டணத்தை சார்ந்தவர். அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே அந்த கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணவங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களே, அம்மா அப்பா 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் சென்னைக்கு வந்து சினிமா அதில் இல்லை, சினிமாவா வேறு சினிமா அதில் இதாகி அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை சந்தித்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம சர்ச்சில் வந்தப்போ அந்த சாட்சியெலாம் சொன்னார். பல வருடங்கள் என்ன செய்யணும்னா அவரை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் அவரை நேசித்த காரியத்தை விடுன்னு சொல்லும்போது அவர் விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை நேசித்தாரோ அதை விடுன்னு சொன்னப்போ விட்டதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சின்ன வயசானாலும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பயன்படுத்துகிறது சின்னவங்க பெரியவங்களாம் இல்லை. ஆண்டவர் கற்பணித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர் கடந்த நாட்களில் திருமணம் ஆகாதுக்கு முன்னாடி வந்தார். இப்போ திருமணமாகி வந்திருக்கிறார். நானும் நிறைய பொண்ணெல்லாம் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் BMW அடுத்து வந்து ஆடி காராக இருந்தது. அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது நல்ல ஆண்டவர் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்கள் மனைவி அவர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வரவேற்போம். ஆண்டவர் எல்லாரும் கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வரக்கூடிய என்ன சிறப்பாஸ்ட் மதன் டேனியலை எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் நம்மளோடு நிச்சயமாய் பேசுவார். அப்படி பேசணும் போல கடைசி வரைக்கும் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். சரி, இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் கூட அப்படியே இருக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. நீங்கள் கேட்க போகிறீங்க, நான் கேட்க போகிறதில்ல. எல்லா சபையிலும் நாங்கள் ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி எல்லாருமே உங்கள் வாய்களை திறந்து அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து இது ரொம்ப முக்கியமான நேரம். அண்ணன் சொன்னாங்க இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பிரதர். 2 சர்வீஸையும் கம்பைன் பண்ணிட்டேன். எனவே இந்த நாட்களை ஆண்டவர் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. என்னை கவனிங்க, எல்லாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மேனே ரகதல் அக்ஷரகதே கிடவலை ஆண்டவர் உடைய வார்த்தை கடந்து வரட்டும். உடைய வார்த்தை கடந்து வரட்டும் ராஜா. இப்பொழுதே அந்த வார்த்தை நீங்கள் கேட்க போறீங்க. ஆண்டவரை இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க. நான் கேட்க போறது எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. நான் மைக் சத்தத்தை குறைச்சிட போறேன். நீங்க கேட்க போறீங்க. ஆம் ராஜா, இதற்காக தான் நான் ஓலா புக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு இந்த வெயிலில் பிரயாணப்பட்டு தூரமாய் வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னோடு கூட பேசணும். பேசுகிற வார்த்தை நீர் பேசுகிறீர், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு பயந்து கீழ்ப்படியணும்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அடியனை தாழ்த்துகிற ராஜா, இப்பொழுது கூட நீங்க பேசுங்க. என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நஸ்ரேனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கவனிக்க போறீங்க. முதல் ஸ்லைடு, அந்த ஸ்லைடு தெரியுது அவங்களுக்கு? சிஸ்டர் வருது, அதில் ப்ரொஜெக்டில் வருதா? ஓகே. என்ன பேர் போட்டிருக்கு? ஒருத்தவங்க வசனத்தை வாசிக்க மைக்கை கையில் எடுத்துக்கோங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு நேர குறைவாக இருக்குது. ஒருவேளை கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதன் பிரகாரமாய் நான் நடத்தப்படுவேன். அப்போ என்ன ஊழியம் பேர் போட்டிருக்கு? மைக்கை வச்சிருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. சிங்கத்தின் ஊழியம். கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் ஊழியம். இதை சொன்னோன்னே ஒரு சிலர் முகம்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க, இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோமே. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ இதுதான் நம்ம மைண்டுக்கு உடனே வரும். ஆனால் அது அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை வாசிங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 8வது வசனம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? இந்த வார்த்தை தெளிவா எனக்கு சொல்லப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை, சிங்கம் கெர்ச்சிக்கிறது என்றால் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் என்ற அர்த்தம். அங்க ஒரு பயம் வருதுன்னா அங்க தீர்க்க தரிசன வார்த்தை வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு செய்தி எப்படின்னா, நம்ம 2 பேருமே பேசிட்டு தான் கேட்க போறோம். நானும் பேச போறேன், நீங்களும் பேச போறீங்க. அப்படியே மௌனமா இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அப்படியே பலிபீடத்தில் நின்று பாக்கெட்டில் கை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு போக மாட்டேன். நான் இறங்கி வந்து உங்களோடு பக்கத்தில் நின்று திடீர்னு ஆவியில் ஏவப்பட்டு அவங்க தலையில் கையை வச்சு என்னென்ன காரியங்கள் கர்த்தர் பேசுவார். ஆமென். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போது சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாது இருப்பான் என்ற இந்த வசனத்தை வைத்துதான் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார்.
எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் அநேகருக்கு அழைப்பு கொடுத்துருந்தேன், அவங்களாம் குடும்பமாக வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அநேக இடங்கள்லேருந்து எங்கள் சபை விசுவாசி வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ ட்ராவல் பண்ணிட்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறோம், அவங்களும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த செய்திக்கான தலைப்புண்டு, வாசிங்க. செய்திக்கான தலைப்புண்டு, அதை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. இது எந்த இடத்துல வருது அப்படின்றால், யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவில நிலைத்திருங்கள், அப்பொழுது அவரும் உங்களில் நிலைச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பண்ற தவறுகளை தான் இன்னைக்கு செய்தியில அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். சரி, இப்படி இருக்க அடிப்படையான விஷயங்கள் இந்த ஸ்லைட்ல இதில் மாற்றும் போது நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. அடிப்படையான விஷயங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி நிலைச்சிருக்கணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. எப்போ முடியும்னு கேட்காதீங்க, எப்படி நிலைச்சிருக்கணும்னு கேளுங்க. ஆமாம், எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது இங்கே தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் பேசும்படி இந்த டிவியை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கே இப்போ போட போகிற ஸ்லைடு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால சிலர் முகம் மாறலாம், சிலர் என் மேலே கோவப்படலாம், சிலர் எழிஞ்சு கூட போகலாம். ஏன்னா அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்க போகுது. என்ன என்றால், அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம், இவை அனைத்தும் பாவம், இவை அனைத்தும் பாவம். கடந்த நாட்களில் சேலையூரில் ஒரு கூட்டத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சிஸ்டருக்கு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நெய்வேலி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ரொம்ப நாளாக என்னுடைய லேண்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, அதற்காக நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், நீங்கள் அதற்காக செபிங்கன்னாங்க. நான் உண்மையை சொல்லுகிறேன், எப்பப்பெல்லாம் மெய்யான சாட்சியை சொல்லுகிறேன்னா அப்போல்லாம் என் பைபிளை கையில் பிடிச்சிருப்பேன், பரிசுத்த வேதாகமத்தை கையில் உயர்த்தி பிடித்திருப்பேன். அப்போ என்னோடு கூட கவனிங்க. அப்போ அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது நான் கண்ண மூடி ஜெபிக்கிற அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரேமை எடுத்து போட சொல்லுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்க அந்த ஃப்ரேமை எடுத்து போடு அப்படின்னா. நான் சொன்னம்மா, நீங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து நினைத்து கொண்டு ஏதோ ஒரு நபருடைய ஃப்ரேமை வச்சிருக்கிற, அதை எடுத்து வெளியே போடுன்னு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், அதன்படி செய்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது, நான் பரிசுத்த வேதாகமத்தை கையில் பிடித்திருக்கிறேன், நான் பொய் சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் கர்த்தர் என்னை நியாயம் விசாரிப்பார். அடுத்த நாள் ஃபோன் வருது, அந்த சிஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி. அது என்னவென்றால், பாஸ்டர் நான் அந்த நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் சொன்ன வார்த்தையை கேட்டு. சரி, இப்போ உங்களை கேட்குறம்மா, உங்கள் பேர் என்னம்மா? ஷேரன். ஷேரன் சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்து போடுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க? எடுத்து போட்டுருவாங்க. என்ன சொல்கிறீங்க அம்மா? உங்கள் பேர் பவானி. நீங்கள் சொல்லுங்கம்மா, எடுத்து போடுனா. ஆனால் அந்த சிஸ்டர் அப்படி செய்யலை. அவங்க எடுத்து போடுன்னு சொன்னப்போ அவங்கக்குள்ள எரிச்சு போடுன்ற அந்த வாஞ்சை வந்தது, அதை எரிச்சு போட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொன்ன நல்ல வார்த்தை, பாஸ்டர் அதை நான் எடுத்து போட்டிருந்தா வேற யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எனவே அதை நான் எரித்து போட்டேன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு ட்ரெஸ் அடுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த லேண்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரு பண்டில் மாதிரி அடுக்கி வைத்திருந்திருக்கிறாங்க, அது சரிந்து விழுந்ததாக அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்ன சாட்சி. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இதற்காக தான் நான் ரொம்ப தூரம் பிரயாசப்பட்டு டிவி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து என்று நினைத்து கொண்டு தன்னுடைய செல்ஃபோனில் டிஸ்பிளே பிக்சராக, வாட்ஸ்அப் பிக்சராக அதை வந்து இயேசு என்று ஒரு நபரை வைச்சிருக்கிறாங்க. நான் இப்போ இந்த இடத்துல நின்று சொல்கிறேன், அது இயேசு கிடையாது, அது மரித்து போன ஒரு நபர், அவர் செத்து போன ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா நீங்கள் வைத்திருக்கிற அந்த கூகுள் செல்ஃபோனில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டிங்கன்னா ஒருத்தருடைய முகம் வராது. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அநேக முகங்கள் வரும், அநேக முகங்கள். இன்னும் சொல்ல போனோம்னா குழந்தை இயேசுவாங்க, எம்மா நாள் தான் ஒரு குழந்தையா இருப்பார். என்ன சொல்றீங்க? இன்னும் எம்மா நாள் தான் இடுப்புலேயே தூக்கி வச்சுட்டு இருக்க முடியும், என் பாப்பாவே வச்சிருக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இயேசு இன்னும் குழந்தையாவே இருக்கிறான். இவை அனைத்தும் பாவம், இவை அனைத்தும் பாவம். அந்த இடத்துல 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 போட்டோ வச்சிருக்கிறேன் பாருங்க. அடுத்து அந்த 3வது போட்டோல ஒரு சொரூபம் இருக்கும், இயேசு தொங்குவதை போல ஒரு சொரூபம். வீட்டில் இருந்தால் எடுத்து போடுங்க, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும், வீட்டில் இருந்தால் எடுத்து போடுங்க, அதை கர்த்தர் பேசுகிறார். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்ல போறேன். ஒரு முறை எங்கள் ஊரில் ஒரு சகோதரிக்கு பிசாசு போராட்டம்னு சொன்னாங்க. வீட்டில் போய் ஜெபிக்க போகிறோம். அவங்க வீட்டில் ஜெபிக்கும் பொழுது உள்ளே போகும்பொழுதே அவங்க வாசலில் பெரிய கல்வெட்டில் இயேசு கிறிஸ்து அப்படி சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவங்க நினச்சிக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்துன்னு. அடுத்த கொஞ்ச நேரம் உள்ளே பார்த்தா இந்த சொரூபம் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த சிலுவையில் ஒரு நபர் தொங்குற மாதிரி ஏகப்பட்ட சிலைகள். அப்போ ஆவியானவர் சொன்னார், இந்த சிலைகளை இவர்கள் வழிபடுகிறதுனால தான் அந்த பொல்லாத ஆவி இவர்களை போட்டு அலக்கழிக்குது. இதை நான் சொல்லலை, அவங்க மூலயமா நான் செபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருப்பதற்கு காரணம் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை நம்புறதில்ல, இப்படிப்பட்ட படங்களையும் சொரூபங்களையும் நம்புறது தான். உன் கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த ஆவிதான். உன் குடும்பத்துல நைட்ல வந்து கழுத்தை மிதிக்குது பாரு, இந்த ஆவிதான். உன்னுடைய வாழ்க்கையில நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஓடுது பாரு, அதுவும் இந்த ஆவிதான். அல்லேலூயா. பரவாயில்ல, இப்போதான் நம்ம கூட இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் நிதானமா சொல்லுவேன். இந்த செய்தியை நான் பல இடங்கள்ல பேசும்பொழுது ஒரு சிலர் ரேஞ்சு போயிடுவாங்க. என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் விருப்பம். நான் உண்மையை சொல்றேன். நீ ஆனால் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஒரு நாள் பிசாசு போட்டு என்ன நசுக்குதுன்னு. இதையும் நான் பைபிளை கையில பிடிச்சுக்கிட்டு சொல்றேன், உண்மையை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீட்டுல இருக்கும் என்றால் பிசாசு உங்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டான். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால், அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மைக்ல சத்தமா, மைக்கை கையில வச்சுக்கோங்கம்மா. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நல்ல எழுதப்பட்டிருக்கு, யாதொரு விக்கிரகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாதொரு விக்கிரகம். எந்த விக்கிரகத்தையும் என்ன பண்ணாத, உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசுன்னு நினைச்சு ஒரு சொரூபத்தை வைத்துக்கொண்டு சிலுவையை பிடிச்சிக்கிட்டு அது காலில் விழுந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டு கிடையாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல பரிசுத்த ஆலயத்துல நின்று சொல்ல சொன்ன வார்த்தை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, நம்ம எதுல நிலைச்சிருக்கணும்? யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தான் இப்ப தேவனா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அவங்க மாத்திரம் பைபிளை கையில பிடிச்சி தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எப்படி செபிக்கணும், எப்படி நீங்க வாழ வேண்டும் என்றால், அந்த சொரூபங்களோ அந்த படங்களோ தேவை கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகத்திற்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கணும், அதன்படி நீங்கள் செயல்படணும். ஆமென். ஆனா இங்கதான் பிரச்சனையே, அநேகர் பரிசுத்த வேதாகமே வச்சிருந்த ஒரு வீட்டுக்கு ஒன்று இருக்கும். சிலர் வீட்டுக்கு அந்த 100 ரூபா பைபிள் இலவசமாக கொடுத்த பைபிள் இருக்கும். ஒரு முறை ஒரு சிஸ்டர் பைபிளை திறந்தாங்க, எல்லா பேப்பரும் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போயிடுச்சு. அப்படியே பொறுக்கி உள்ளே வச்சுக்கிட்டு பைபிளை முட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நீ எந்த அளவுக்கு இதற்கு கனத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் கனத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அநேகர் முகம் என்னை பார்த்து ஒரு மாதிரி மாறுது. சார், ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஆளுங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கதவை திறந்து வச்சுட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போது டேபிள் மேலே அவங்க செல்ஃபோனை வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரங்கு உள்ளே வந்து அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. நமக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, இல்லை இந்த குரங்கு வந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஓடிடுச்சே அப்படின்னு. அது போய் பார்த்தா மரத்து மேலே ஏறிக்கிட்டு அது விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், ஏன்னா இப்போ தான் என் கணவர் புதுசாக வாங்கி கொடுத்த ஃபோன் அது அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க கல்லை விட்டு அடிக்கிறாங்க, குச்சை விட்டு அடிக்கிறாங்க, அந்த குரங்கு ஃபோனை கொடுக்கல. உடனே இவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, குரங்குக்கு என்ன பிடிக்கும் பார்த்தியா, நமக்கு தெரிஞ்சிருக்குது வாழைப்பழம்னு. உடனே அவங்களும் எடுத்துகிட்டு போய் வாழைப்பழம் அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு, செல்ஃபோனை கொடுத்துருச்சு. நமக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இது நம்ம கணவர் வந்தோடனே விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கணவர் வந்தார். இந்த அம்மா போய், அப்பா என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கதவை திறந்து வச்சிருந்தேன், இந்த மாதிரி குரங்கு உள்ள பூந்துருச்சு, செல்லு எடுத்துருச்சு, ஆச்சு போச்சுன்னு எல்லா கதையும் சொல்லி முடிச்சுது. கடைசியா அந்த கணவர் பொறுமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு குரங்கோடைய மனசு இன்னொரு குரங்குக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அது மாதிரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மனசு இந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியும், ஏற்ற நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். ஆமென். ஆமாம், இப்போதான் அவங்களுக்கு சிரிச்ச முகம் வருது, ரொம்ப சந்தோஷம். அப்போ செய்திக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். அந்த அடுத்த ஸ்லைடில் அந்த வார்த்தை தேவனாக இருந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் முதலாவது பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். என்ன வார்த்தை? மனம் திரும்பு. அவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். இன்னைக்கு அநேக இடங்களில் சபைகளில் சொல்லப்படாத வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்பு. சொல்கிறதே கிடையாது. எனக்கு தெரியும், நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன், பெரிய சபை, 1000 கணக்கில் வராங்க. அந்த சபையில் செழிப்பு செழிப்பு செழிப்பு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? செழிப்பு செழிப்பு
ஆமாம், செழிப்பு. அப்படியே ஏஞ்சி வெளில போயிரு. நான் என்ன சொல்கிறேன், அது வல்ல கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்பு. மனம் திரும்பு. எதுல இருந்துங்க மனம் திரும்பணும்? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றாரு எதுல இருந்து மனம் திரும்பணும். அடுத்த ஸ்லைடில் நான் எழுதியிருக்கேன், பாவத்திலிருந்து, தவறான வழியிலிருந்து, அசுத்த எண்ணத்திலிருந்து நம்ம இன்னைக்கு மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இங்கே அநேக இந்து சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன். நீங்கள் எத்தனையோ முறை உங்களுடைய கோயிலுக்கு போயிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம், தவறல்ல. ஆனால் ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். எத்தனையோ முறை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தடவையாவது அங்கே இருக்கிற பூசாரியோ சாமியாரோ பாவம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறாரா? விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறாரா? குடிக்காதன்னு சொல்லியிருக்கிறாரா? நான் என் பைபிளை கையில் வச்சுட்டு கேட்குறேன், அந்த மாதிரி சொன்னது உண்டா? அப்படின்னா கையை தூக்குங்க. பாஸ் சொல்லியிருக்கிறாரு, பாஸ் எங்கள் பூசாரி சொன்னார் இனிமேட்டு குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். சொல்ல மாட்டாங்க. வருவாங்க, அர்ச்சனை போடு, என்னென்ன காரியம், ஏஞ்சி வெளில ஓடு, முடிஞ்சு போச்சு. என் கூட காலேஜ் படித்த ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் சொல்ல விரும்பலை. அவன் சொன்னான், எங்கள் ஊருக்கு நான் திருவிழாவுக்கு போகிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் கும்பாபிஷேகம்னா. போயிட்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ காமிச்சான். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. உண்மை சம்பவம். அவன் காமிச்ச ஃபோட்டோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன தெரியுமா? பெரிய ஆலமரம், பெரிய ஆலமரம். அவன் ஊர் திருவண்ணாமலை கிட்ட தான் இருக்குது. பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை சுற்றி சேலையால் கட்டப்பட்டிருந்தது. அநேக வருஷத்துக்கு ஒவ்வொரு குடும்பமும் அநேக உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைப்பாங்களாம். அது அவங்க வழக்கம். ஆனால் இவங்க அங்கே ஃபோட்டோவில் காட்டும்போது எனக்கே அதிர்ச்சி. காமிக்கிறாங்க ஃபுல்லாக சரக்கு பாட்டில். இதில் ஒரு பையன் மிலிட்ரி சரக்கு வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான். ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், என்னடா இது, உங்கள் சாமிக்கு போய் சரக்கு படைக்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம் மச்சான், எங்கள் சாமி சரக்குலாம் படைப்போன்றான். பைபிளை கையில் பிடிச்சிருக்கிறேன். யோசிச்சு பாரு, அப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு நல்ல வழியை காட்டுமா? ஒரு தெய்வமே சரக்கு அடிக்கும்னா என்ன பாஸ்டர், நம்மளும் போகும்போது ஒரு கட்டிங் போடுவோமா? டேர்னிங் கட்டிங் வேணால் போடலாம், இந்த கட்டிங் என்னால் போட முடியாது. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் பிடிக்கும். என்ன தெரியுமா? நான் பிரசங்கிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் அநேகர் இருக்கிறீங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. யாராவது தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு பச்சை கலர் சாரி அப்படின்னுவேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்ப்பாங்க எது பச்சை கலர் போட்டிருக்குன்னு. ஆனால் பச்சை தூங்கி இருக்காது, பக்கத்தில் இருக்க ப்ளூ தூங்கி இருக்கும். இப்போ எது தூங்குச்சுன்னு தெரியாமல் எல்லாம் குழம்பி இருப்பாங்க. அதனால் ப்ளூ கலர் சாரி, இனி நீ தூங்காத. அல்லேலூயா. ஆமாம், நீ தூங்கிவிட்ட, நான் இறங்கி போடுவேன். ஆமென். சரி, செய்திக்குள்ளே போவோம், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம். மனம் திரும்புன்னு சொல்லிச்சு. அடுத்தது மார்க் 16:16 வாசிக்க கேட்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனால் இன்னமும் சிலர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இருக்குது பாஸ்டர், சர்ச்சுக்கு வருவேன், ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூட வரேன், ஆனால் இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா கர்த்தர் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார். எத்தனை ஆண்டுகள் எங்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் சபையில் இருக்காங்க 21 வருஷம் எங்களுக்கு சர்ச் மினிஸ்ட்ரி மட்டும். இது இல்லாமல் எங்கள் அப்பா 5 ஆண்டு தனியாக ஊழியம் செஞ்சுருந்தாங்க. 21 வருஷம் எங்களுக்கு சபை கட்டி ஆகுது. இது இல்லாமல் 4 சபை இருக்குது. மொத்தம் ஒரு மெயின் சர்ச், 3 பிரான்ச் சர்ச், 4 சபைகள் இருக்குது எங்களுக்கு நெய்வேலியில். அந்த நாட்களில் ஊழியம் செய்யும்போது எங்கள் சபைக்கு 20 வருஷமாக ஒரு அம்மா வராங்க. இன்றைக்கு வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலாம். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் கணவர் கோச்சிப்பார். என்னவா? என் கணவர் கோச்சிப்பார். அந்த அம்மாவுக்கு ஒரு முறை கீழே விழுந்து அடிபட்டுச்சு, காலில் கட்டு போட்டாங்க. அப்போது அவங்க கணவர் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த கணவர் என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்படுறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் அல்ல. நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கவே படுவீங்க. அல்லேலூயா. ஆனால் அதே கீழே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசியாதவனோ மன்னித்து விடுவேன், மறந்து விடுவேன்னு சொல்லலை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், ஊழியக்காரங்களை தவிர மீதி எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. யார் இந்த இடத்துல நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல பாஸ்டர், அநேக நாட்கள் வரேன்னு சொல்லி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, கண்ணை மூடுமா? ஏன் உருட்டு கண்ணை வச்சுட்டு முருட்டுன்னு பார்க்குறேன்? அப்படி ஆண்டவர் கேட்குறாரு உன்னை பார்த்து. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்கள், ஒருவேளை நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை பாஸ்டர் அப்படின்னா கைகளை உயர்த்துங்க.
இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, அநேக நாட்கள் நான் வருகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கும்படி சொல்கிறார். தயவு செய்து உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருது. ஆண்டவரே, முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ வழியிலிருந்து விட்டு விலகி கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இது மதம் மாற்றம் அல்ல, இது தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மன மாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பாவத்தின் வழியை விட்டு விலகட்டும் ராஜா. உடைய வார்த்தை கடந்து போகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஏன்னா இப்படி காரியங்களை சொல்ல தான் அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. இந்த இடத்துல ரட்சிப்பை குறித்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாசிக்கமா மைக்கில். நிலைத்திருப்பதை 3 வகையாக பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து 3 நபர்களின் வாழ்க்கையை தியானிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, பாஸ்ட் இப்போ தான் மெசேஜே எடுக்க போறாராம். ஏஞ்சி போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. பாஸ்ட் இப்போ தான் மெசேஜே எடுக்க போறாராம். ஆமாம், இப்போ தான் நான் செய்திக்குள்ளேயே போக போகிறேன். இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன்னா வானலை சூடாக்கினேன், இப்போ எண்ணெயை ஊற்றி இருக்கிறேன், இப்போ தான் நான் வறுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், வறுத்துருவோம். சரி, அப்போ முதல் அந்த வகை என்ன அப்படின்னு பார்த்தா அதை வாசிக்க மைக்கில். முதல் வகையான ஜனங்கள் யாரு? பெயர் அளவிலே நிலைத்திருப்பார்கள். அப்படி எழுதியிருக்கா? பெயர் அளவிலேன்றதா அப்படி போட்டாங்களா? ஏன்னா இங்கே வரும்போது அந்த டிரான்சாக்ஷன் இது மாறிடுச்சு. பெயர் அளவிலே நிலைத்திருப்பவர்கள். இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மரியாதை குறித்து மார்த்தாளை குறித்து தியானிக்கும்படி சொன்னார். அதை வாசிப்போமே வேத வசனத்திலிருந்து. லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனம். பிபிடிலே வந்துரும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்று ஒரு ஸ்திரீ, அவங்க என்ன பண்றாங்க? ஸ்திரீ என்றால் பைபிள் எப்படி எழுதியிருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில், நல்ல கவனிங்க, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த அடுத்த ஸ்லைட்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் வரும். எங்க ஆண்டவருடைய இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரத்தில் இப்போதான் நம்ம ஆளுங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. செய்தி ஒரு 11 மணிக்கு முடிச்சுட்டா கூட நல்லதா இருக்கும். அப்படியே போய் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு நைட் ஈவினிங் படத்துக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வா. நான் சொல்கிறேன், போயிட்டு வா. இப்படி காரியங்களை நீ யோசித்து கொண்டு இருப்ப என்றால் பற்பல வேலைகள் நிமித்தம் நீ கவலை தான் பட்டுட்டு இருப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கவலை தான் பட்டுக்கிட்டு இருப்பேன். சில சபைக்கு போகும்போது நான் கேட்பேன், சில சபைகளில் நான் போகும்போதெல்லாம் அதை கேட்பேன், எத்தனை பேர் கடன் சுமை உண்டுன்னுவேன். ஒரு பெரிய கூட்டம் கை தூக்கும். இப்போ தூக்காதீங்க, மாட்டிப்பீங்க. பெரிய கூட்டம் கை தூக்கும். அதிலே கேட்பேன், இதில் 2 வருஷம் தாண்டி கடனாக இருக்குது கை தூக்குங்கன்னா 1-2 கையை இறக்கும். 5 வருஷமாக இருக்குதுன்னா இன்னும் அப்படியே ஒரு சில கைகள் தூக்கியே இருக்கும். அப்போ நான் கேட்பேன், இவ்வளவு நாள் நீ வந்து அந்த கடன் சும்மா மாறலைன்னா அப்போ இந்த வார்த்தை எழுதியிருக்கிறபடி சத்தியம் உன் காதுக்குள்ளேயே போகலை. நீ பற்பல வேலையை குறித்து இந்த ஆலயத்திலே உட்காந்து கவலை தான் பட்டுட்டு இருக்கிற. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் கவலைப்பட்டு இருக்காத. ஏன்னா அவர் வார்த்தையை அனுப்பும் பொழுது அநேக கவலைகளை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ அடுத்த 41வது வசனத்தை வாசிப்போமே. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னதான் வரும்? கவலை தான் வரும். எனக்கு நல்லா தெரிஞ்சு அண்ணன் சொன்னார் ஒரு நல்ல வார்த்தை. அந்த நாட்கள் 2019 வந்தேன்னு நினைக்கிறேன் ஊழியத்துக்கு. இங்கே வரும்பொழுது 2019 வந்தேன் அந்த டைம். அப்போது எங்கள் வீட்லேயும் ப்ரெஷர், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், நாங்களும் ரிட்டையர்ட் ஆக போகிறோன்னு பயங்கர ப்ரெஷர். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜெபிச்சுட்டே இருந்தேன். அண்ணனும் அநேக அலையன்ஸ் பார்த்தாங்க, நல்ல பெரிய இடங்கள்லாம் பார்த்தாங்க. என் மேலே வைத்த அன்பு நிமித்தம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாட்கள் கடந்து போனது. கர்த்தருடைய கிருபை நிமித்தம் எங்களுக்கு திருமணம் முடிந்து எல்லாம் வந்தது. கடந்த மாதம் February மாதம் 2ஆம் தேதி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எங்கள் ஒய்ஃப் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தேன். கடலூரில் அவங்க சர்ச் இருக்குது. அப்போ அங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தேன். முன்னாடி உட்காந்துருந்த ஒரு சிஸ்டர், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் யார், இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, பையன் நல்லா இருக்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த அம்மா உண்மையாலுமே சொல்லிச்சு. ஒரு பொண்ணு உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கு. இதில் என்ன வம்புனா, பக்கத்தில் கேட்டுச்சு பாருங்க, அந்த பொண்ணு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுது,
என்ன ஏதுன்னு சில்லறையா என் காதில் வந்து விழுது. விஷயம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. அந்த பொண்ணு யார்கிட்ட தெரியுமா சொல்லியிருக்கு? என் ஒய்ஃபோடைய தங்கச்சிக்கிட்ட. அது சொல்லியிருக்கிற மவளை பிச்சு போடுவோம், அது எங்கள் மாமான் இருக்குது. இப்போ என்னென்னா ஆலயத்தில் வந்து உட்காந்து விட்டு இப்போ நம்ம ஆளுங்க யோசிக்கிறது, அந்த குடும்பம் நல்லா இருக்கா, இந்த பண்ணுறோம், இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ண. இந்த இடத்துல உட்காந்து பற்பல வேலைகளை யோசிச்சுட்டு இருக்காத, கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற நேசிச்சுட்டு. அல்லேலூயா. பற்பல வேலைகளை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நீ நேசிக்க முடியாமலே போயிடும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அவர் சொன்ன அந்த நல்ல வார்த்தை, அந்த பற்பல வேலைகள் நிமித்தம் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற. அடுத்த ஸ்லைட் 42 வாசிங்க. தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். என் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்ப பிரச்சனை. ஓப்பனாக சொல்கிறேங்க, லைவ் ஓடிட்டு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 8 பொண்ணுங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. 8 பொண்ணுக்கு மேலே ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. எல்லாம் சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும், வீட்டுக்கு தெரியாமல் ஓடும். எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நடந்தது என்ன, 3 இல்லை 4 பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது செத்து போச்சு. என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை நான் தூக்கி பிடிச்சிருக்கிறேன். நான் உங்களை மிரட்டலை, பயமுத்தலை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கோ. ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த முதல் குழந்தை பெற்றெடுத்தது செத்து போச்சு. ஒன்று இதே மாதிரி பண்ணும்பொழுது இப்போ சபையில் ஒரு பயம் வந்திருக்குது. என்னென்னா, வேண்டாம் ஆண்டவர் அடிப்பார். ஆனால் இருந்தாலும் 1-2த்துக்கு அந்த துணிகரம் இருக்குது, தைரியம் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், என்ன ஒரு குழந்தை தானே சாக போகுது, பார்த்துக்கலாம், அடுத்த குழந்தைய பார்த்துக்கலான்னு இப்போ ஒரு துணிகரம் வருது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ நல்ல வழியில் நடப்ப. அல்லேலூயா. ஒரு ஜீவன் இழந்தாலும் அது உன்னுடைய சந்ததியாக இருக்கிறது, கவனிச்சுக்கோ. கர்த்தர் இந்த இடத்துலேருந்து திடீர்னு இந்த வார்த்தையை பேச சொல்கிறார். ஆக்சுவலாக நான் இதை பேச மாட்டேன், வேறு சப்ஜெக்ட்டுக்கு இது பேச வேண்டியது. ஆனால் யாருக்கோ இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பொதுவாக நம்ம சொல்லி கேட்டிருப்போம். என்னென்ன சொல்கிறீங்க? உங்கள் பேர் என்னென்ன? கிங்ஸ்டன். ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஏன் இவரை கேட்டேன்னா இவர் எதுவும் பண்ணல, நீங்கள் வேறு. அவரை கேட்கும் போது அங்கே இருக்கிற அந்த அம்மா ஒழுங்காக கவனிக்குது, அதனால் இவரை கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போது பொதுவாக சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுங்க, அவங்க பொண்ணு இவங்களை இழுத்துட்டு ஓடி போயிடுச்சுங்க. அது ஓடிலாம் போகல, அது ஓலா புக் பண்ணிட்டு ஜாலியாக தான் போயிருக்குது. அல்லேலூயா. அது ஓடிலாம் போகல, அது நல்லா ஜாலியாக ஓலா புக் பண்ணிட்டு நிதானமாக ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு தான் போகுது. ஆனால் வந்து ஷோ பண்ணும்போது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ்டர், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஆமாம், இன்னொன்று வேறு பண்ணலான் இருக்கேன்னு. எப்படி தெரியாமல் பண்ணிட்டாராம், இனிமேட்டு பண்ண மாட்டாராம், ஏன்னா இன்னொரு கல்யாணம் வேறு பண்ணலான் இருக்கேன் நான் நினச்சிக்கிட்டேன். என் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நான் சொல்லும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்டீங்களே, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்லைடு தான் போடுங்க, இந்த ஸ்லைடை போடுங்க. அதை வாசிங்கம்மா சிஸ்டர், வாசிங்க. முதல் வகையான மக்கள் பெயர் அளவிலே இயேசுவில் நிலைத்திருப்பவர்கள். முதல் வகையான மக்கள் பெயர் அளவில் இயேசு கிறிஸ்துவில் நிலைச்சிருப்பாங்களாம். அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நேம் யார்? நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ். பேர் வச்சுருப்பாங்க, டேவிட்டு, ஜானு, பீட்ரு, என்னென்னமோ பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை. ப்ரேயர் ரெக்வஸ்ட்டே எப்படி தெரியுமா வரும்? பாஸ்டர் பீட்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படணும். என்னடா வம்பா போச்சு, பீட்டரே சர்ச்சுக்கு வருது இல்லையா, அவன் மேட்ரை இப்போ தான் கொண்டு வந்து சர்ச்சில் நிறுத்துறியா? அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது, நோ பைபிள் ரீடிங், நோ ப்ரேயர். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க. இப்போ கேட்க போகிறார் ஆண்டவர், கண்ணை மூடுங்க. பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு கண்ணை மூடுமா, உன் முட்டை கண்ணை காட்டாத பயமாக இருக்குது, கண்ணை மூடு. ஆமாம், கண்ணை மூடு. கர்த்தர் கேட்குறாரு, இந்த இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தை வருது, யாரையும் பார்க்கக்கூடாது. ஊழியக்காரங்களை தவிர மற்றவங்க யாரும் கண்ணை தரக்கூடாது. கடந்த திங்கக்கிழமையிலேருந்து நேற்று தினம் சனிக்கிழமை வரைக்கும் பச்சை கலர் சட்டை கண்ணை மூடு. இந்த 6 நாளில் ஒரு நாள் கூட நான் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலன்றவங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஒரு நாள் கூட நான் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலைன்னா தயவு செய்து கை தூக்குங்க. உங்களுக்காக ஜெபிக்க தான் ஆண்டவர் என்னை இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காரு. 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்காக ஜெபிக்கும்படி தான். நான் ஜெபிக்க போகிறவங்களுக்கு, நீங்கள் கையை உயர்த்திருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நான் ஜெபிப்பேன். மீதி பேர்லாம் இடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டார், அதை அடுப்பில் போட்டுருவார். நான் ஜெபிக்க போகிறேன். அன்புல இயேசுவே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்க. இதோ இப்போ கை மேலே வருது. அன்புல இயேசுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் இன்றைக்கி அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உணர்வை தாங்க. இது முதல் இந்த செய்திக்கு பிறகு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணுன்ற அந்த பயத்தை தாங்க. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா, மன்னிங்க, ஒரு உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். யோசிச்சு பாரு, அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுப்பாங்க கையில், அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு கொண்டு வர.
வேதனையாக இருக்குது. அநேகர் பண்ணுற தவறு, இந்த பைபிளை ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறாங்க. எதுக்கு? ஆலயத்துக்கு கொண்டு வரத்துக்கு. அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறாங்க. பைபிளை தொடர்றதே கிடையாது. வாரம் முழுவதும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற எல்லா சேனல்லையும், நம்பிக்கை சேனலு, சத்தியம் சேனல் எல்லாத்துலேயும் மெசேஜ் கேட்குறது பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. ஓப்பனாக சொல்கிற பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, நீ உன் கையில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலைன்னா உன் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பேரளவில் தான் நிலச்சிருக்கிறீங்க. சும்மா சொல்லுவாங்க விளையாட்டுக்கு, உப்புக்கு சப்பானி போச்சு. அடுத்தது ஒன்று இருக்குது, இர்ரெகுலர் டு சர்ச். எப்பயாவது வரும், மாதத்தில் ஏதாவது ஒரு சண்டே கிடைச்சா வரேன் பாஸ்டர்னுவாங்க, நேரம் கிடச்சா. ஆனால் என்ன ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஊழியக்கார பிள்ளையாக இருக்கிறனால எனக்கு தெரியும். எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக சோம் பண்ணிக்கோங்க, கர்த்தர்கிட்ட எனக்காக சோம் பண்ணிக்கோங்கன்னுவாங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் வரவே மாட்டீங்க பாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரில். இந்த இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 25% வருவாங்களானே, அதுவும் இல்லையா. இர்ரெகுலர் டு சர்ச் ரொம்ப மோசம். மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது? 4 வருது. அந்த 4 ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு சண்டே வருவேன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அடுத்தது கீழே ஒன்று இருக்குது, என்னது? ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ். பாரம்பரியமாக இருப்பாங்க. எப்பா என் இடம் அதுதான், நவுந்து உட்காரு, இது ஏய் தள்ளி உட்காரு, இது ஏன் இடம், புக் பண்ணிப்பாங்க முதல்ல, அட்வான்ஸ் புக்கிங். அடுத்தது ஒன்று இருக்குது, நல்லா சரடு கரடு செயினுகள்லாம் போட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஸ்மெல்லு வருதுன்றதுக்காகவே கையை தூக்கி தூக்கி காட்டுறது. ஆனால் சத்தியம் உள்ளே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு யாரையாவது குறை சொல்கிறது, ஏய் பாத்தியாடி புது கார் வாங்கியிருக்கிறாங்க. பிரயோஜனம் இல்லை. நீ பேரளவில் நினச்சிருக்கிற சத்தியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அடுத்தது கீழே மைக்கில் சொல்லுமா, நோ டிசிப்ளின் இன் சர்ச். இதை நான் சொல்லி ஆகணுங்க. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கேயாவது பரவாயில்ல சேரில் உட்காந்துருக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் நிறைய வாலிப பிள்ளைங்க அம்மாமார்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒன்று என்ன பண்ணுறது, சத்தியத்தை இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒன்று உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பாவடையும் புடவையும் போட்டு இழுன்னு. எனக்கு கோபமாக வருது, சொல்லவும் முடியலை. ஆனால் நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு யோசித்தேன், ஆலயத்தில் ஒழுங்கை கற்றுக் கொடுக்கணும். நீ போகும்போது இந்த பிரசங்கத்தில் சொல்லு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு ஏதோ கொசு கடிக்குதோ எறும்பு கடிக்குதோ அது பாவம் என்னவோ. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கணும், அந்த அம்மா பொறுமையாக சொரிஞ்சிருக்கலாம், நசுக்கியிருக்கலாம். அது தூக்கி 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 ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர்னு போயிட்டு இருந்தது பாரு. அப்போ யோசித்தேன், இது தேவனுடைய ஆலயம், ஒழுங்காரு. நிறைய அம்மா சிரிக்கிறத பார்த்தா நம்மளை தான் சொல்கிறாரு போல பாஸ்டர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இருந்துட்டு போகுது, மாற்றிக்க. அடுத்தது ஒன்று, ஸ்லீப்பிங் இன் சர்ச். ஐயோ யோ 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 யாரை கூப்பிட்றதுன்ட்டு. அம்மா ஒரு நிமிஷம் அந்த ஷாலை கொடுங்களேன். சிலருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் புரியும். ஷால் மட்டும் கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தவங்க அதை வாங்கி கொடுங்க, பக்கத்தில் இருந்து வாங்கிட்டு போயிருங்க, திரும்ப கொடுத்துட்றேன். கடந்த நாட்கள் ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அம்மா பிரசங்கத்தை தொடங்கினப்போ நல்லா கவனிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இப்படி முக்காடை போட்டுச்சு, கீழே குனிஞ்சுது. அப்போ வல்லமையான செய்தி போயிட்டுருக்கு, அண்ணன் பறகுது எல்லாருமேலையும். இந்த அம்மா லைட்டாக அப்படி இப்படி இப்படி தலையாடிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், சபையில் இருந்து இந்த ஃபுல்பிட்லேருந்து கீழே இறங்கிட்டேன். டக்குன்னு போய் ஷால் எடுத்து பார்த்தா அது சரியான தூக்கம். அது 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் போய் பேதுரு, பவுலு, யாக்கோபு கிட்டலாம் டிஸ்கஷனில் இருந்தது. ஹலோ, இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன், இது ரகசியம், தெரிஞ்சுக்கோ. ஆலயத்தில் வந்தோடனே எனக்கு தூக்கம் வருது பாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நல்லா கவனிக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்து பிரசங்க நேரத்தில் ஒரு கொட்டாய் விடுற பாரு, அப்பா ஊருக்கே தெரியாது. ஆமாம், டாக்டர்கிட்ட டென்டல் டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது இவ்வளோ தான் திறக்க முடியுது அப்படின்வாங்க. ஆனால் இங்கே வந்து கொட்டாய் விடும்போது இப்படி இருக்கும் வாய். ஆமாம், முழு மீனை உள்ளே விட்டு வெளில எடுக்கலாம். அப்படி கொட்டாவி வருதுன்னு வச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்போ உள்ள கெட்ட ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு அம்மா சொல்லுது, பைபிளை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது, உள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஜெபிக்கும் பொழுது கெட்ட கெட்ட சிந்தனை வருது, கொட்டாவி வருது, சர்ப்பத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு போகும்போது கர்த்தர் எல்லாத்தையும் துரத்தி விட போகிறார். ஆவியை உங்களை இல்லை. அல்லேலூயா. என்னது? ஆவியை, உங்களை கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எழுதியிருக்கு, இந்த ஸ்லீப்பிங் இன் சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அநேகர் பண்ணுறது என்னென்னா, அப்படியே வந்து அப்படியே தூங்குறது, நல்ல செய்தியை கேட்டுட்டு நல்லா தூங்குறது. கடைசியில் ஒரு முறை எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, எனக்கு தான் பார்க்கும்போதே தெரியும், அந்த இடத்துல உட்காந்து அந்த அம்மா அங்கே தான் தூங்கும் கரெக்டாக. ஏன்னா அதுக்குள்ளே கன நித்திரை ஆவி, சரியான தூங்கும். வந்து சொல்லுது என்கிட்ட ஷாரோன் சிஸ்டர், என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு பேசுகிற செய்தி எனக்காகவே பேசுனீங்க, வச்சேன் எனக்குன்னே நான். எப்படி
பாஸ்டர் நீங்கள் பேசின செய்தி எனக்காகவே அப்படியே எனக்கே அடிச்சுக்கிட்டேன் நெஞ்சில். என்ன தூக்கம், நீ தூங்கிவிட்டு எனக்காகவே பேசுனீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த ஆவி உனக்குள்ளே இருந்தால் என்னதான் நீ செபிச்சாலும் பிரயோஜனம் அல்ல. இன்றைக்கி நம்ம ஃபைனலாக செபிக்க போகிறோம். அந்த ஆவியெல்லாம் கூப்பிட்டு செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் விலக ஓடி போகணும் எல்லாம். ஆமென். சரி, கடைசியாக என்னது? ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன். ஐயோ, இது சொல்லியே ஆகணும். இது வரப்போதே. என்ன வரப்போகுது? ஈஸ்டர் வருது, குட் ஃப்ரைடே வருது, வருவாங்க பாருங்க. ஈஸ்டருக்கு பிரியாணி ஏதாவது போகிறீங்களா பாஸ்டர்? நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க. பிரியாணி போட்டிங்கன்னா அண்டா குண்டா எல்லாம் டபராலாம் உருண்டுட்டு போகும். நம்ம மக்கள் காதில் தான் சத்தியம் போகாது. எல்லாம் சோறும் காலியாகும். எக்ஸ்ட்ரா இருந்தால் பிளாஸ்டிக் கவரில் அன்னைக்கு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், அப்படி இருக்காத. கர்த்தர் அதை விரும்பலை. ஏன்னா அவர் தான் ரத்தம் சிந்தினது ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ்க்காகவோ ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ்க்காகவோ இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்காகவோ அல்ல, முழு இருதயத்தோட சத்தியத்தை கேட்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுன்னுவாங்க. உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு. ஒரு நாளாக நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது. என்னது? விஜய் டிவி, ஜீ தமிழ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரசங்கத்தில் அதெல்லாம் காட்ட போகிறேன். எல்லாத்தையும் வெளில கொண்டு வர போகிறார். இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது அடுத்த அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லைடை போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்கம்மா. மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் வீட்டிலே, மரியாள் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள் உள்ளத்திலே. இப்போ மார்த்தாள் என்னமோ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க, எங்கன்னா வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க வாப்பான்னு. ஆனால் மரியாளோ நல்லா கவனிக்கணும், அவங்க இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க உள்ளத்தில். நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், அநேகர் பாஸ்டர் வரும்போது அன்போடு அப்படியே ஏற்றுக்கொள்வீங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை காதில் கூட போகலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஜெபிச்சு இந்த செய்தியை ரெடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? 2 வாரத்துலேருந்து 1 மாதம் கூட ஆகும். இந்த மெசேஜை எடுத்து அதுக்கு பிபிடி போட்டு அதை ப்ராப்பராக அலைன் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் அப்படி என்றால் அவங்க வீட்டில் அநேகர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன், வீட்டில் எல்லோரும் பைபிளை வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு கோஷ்டி இருக்குது, இதை சொல்ல மறந்துட்டேன். சாகிற வரைக்கும் சங்கீதம் படிச்சுட்டே இருக்கும், பைபிளே படிக்காது. நான் பார்த்துருக்குறேன், ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன். அப்போ பார்த்தேன், எப்பப்பெல்லாம் போகிறனோ அப்பப்பெல்லாம் சாகிற வரைக்கும் சங்கீதம் தான். எப்போ எடுத்தாலும் சங்கீதம் சங்கீதம் சங்கீதம். நான் கேட்டேன், பரிசுத்த வேதாகமத்தில் வேறு புஸ்தகமே கிடையாதா அப்படின்னு. சங்கீதம் படிச்சே ஆகணும். நாங்கள் சத்தியமே இல்லைம்மா, உனக்குள்ளே என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சங்கீதம் 96:13 என்ன சொல்லுது? எடுத்து வாசிச்சு பாருங்க ஒருத்தவங்க. சங்கீதம் 96:13 எடுத்து ஒரு வாசிக்க கேட்போம். ஸ்லைடில் இருக்காது. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். பார்த்து ஸ்லிப்பாகி படிச்சு விட்டீங்கன்னா நம்பாளுங்க சந்தோஷமாயிருவாங்க. ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சத்தியம் தான் இன்றைக்கி அநேகர் இடத்துல இல்லை. நிறைய சபைகளில் போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு வருகிற அழைப்பை எப்படி தெரியுமா இருக்குது? பாஸ்டர் நீங்கள் எதை பற்றி பேசுவீங்க, என்ன சப்ஜெக்ட் பேசுவீங்க கேட்குறாங்க. அவங்க சர்ச்சில் வந்து என்ன பேசுகிறாங்க? ஹைப்பர் கிரேஸ், ஆல்மைட்டி கிரேஸ். இப்போ புதுசாக உண்டாயிருக்குது பெங்களூரில், கேள்விப்பட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஹைப்பர் கிரேஸ் போய் இப்போ ஆல்மைட்டி கிரேஸ் தான். சரிடா அப்பா, இருந்துட்டு போகுது. நீதிமொழிகள் 3:3 என்ன சொல்லுது? வாசித்து பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்கு, வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? கிருபை உன்னை விட்டு விலகாது இருப்பதாக எழுதல, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விலகிடக்கூடாது. இன்னைக்கு சபையை கெடுக்கிறதே இந்த கிருபையின் உபதேசம் மாத்திரம் இல்லை, செழிப்பின் உபதேசம். இன்னைக்கு மேடையில் ஆடுற ஒரு கூட்டம் இன்னைக்கு என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு, கேவலமாக இருக்கிறது, சொல்ல முடியல. நாங்கள்லாம் வளர்க்கப்படும் பொழுது நாங்கள் சத்தியத்தில் வளர்க்கப்பட்டோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தா, நான் வரும்போது என் ஒய்ஃப் கிட்ட காமிச்சேன், அநேக கிறிஸ்தவங்க பண்ணுற அட்டகாசம் அப்படி இருக்குது. ஒரு சபைக்கு போயிருந்தேன், சொல்கிற வேதனையாக சொல்கிறேன். ஒரு சபைக்கு போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணும்படி. இதே சென்னை பட்டணத்தில் தான் இருக்குது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் சத்தியத்தை சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு சரியே இல்லை. அது இந்த இடம் இங்கேருந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டு, கை ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டு, அப்புறம் அந்த டாப்ஸ் எல்லாம் கொசு வலை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போட்டு வந்தது. சரி என்னடா இது இப்படி உட்காந்துருக்குது, அது போட்டிருக்கிற ஷிம்மி மம்மி டம்மி எல்லாம் தெரியுது.
எனக்கு சரியான கோபம். என்ன இப்படி ஒரு அநேக வாலிப பிள்ளைங்க உட்காந்துருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 16 வாலிப பசங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒர்ஷிப் பண்ணுது. ஒரு ஆடைக்கு ஒரு வகை இருக்கே, இது இப்படி பண்ணலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கும்போது அந்த சபையினுடைய மூப்பரை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, அந்த பிள்ளை போட்டிருக்கிறது ஆக்குவடா இல்லையான்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் இன்னும் வியப்பாக இருந்தது. இது என்ன பாஸ்டர் பெரிய விஷயம், இவன் அக்கா ஒருத்தி இருக்கிறா காட்டுறாங்கன்னு கூப்பிட்டு போய் அவங்க அக்காவை காட்டுறாங்க. இவளாவது டாப்ஸ் தான் கொசு வேலை, அவன் பாட்டமும் கொசு வேலை. இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஐயோ ரொம்ப டேஞ்சரு, இதெல்லாம் சபையில் சொல்லணுங்க, இதெல்லாம் சொல்ல அனுமதி கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆள் போட்டுட்டு வர்றதே கொசுவலை ட்ரெஸ்ஸு, அதுக்கு அந்த ஷாலை இழுத்தி போத்திக்கிட்டு இப்படி நிற்பாங்க பாருங்க. எதுக்கு அப்புறம் போத்துற, அப்புறம் எதுக்கு அதை மறைக்கிற? எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா இருந்தது, நான் டோஸ் விடுவேன். என்ன பாஸ்டர் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தீங்களான்னு நினச்சிடாதீங்க, எங்கள் ஊர்லேயும் பென்ஸு BMW, எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச சம்பாத்தியம் 1,80,000 NLC எம்ப்ளாய், நல்ல நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்த குடும்பம் தான். கர்த்தர் அப்படி நடத்தினார். ஆனால் இந்த இடத்துல சத்தியத்தை சொல்கிறேன், எங்கள் சபையில் ஒரு அம்மா வந்தது, அது பார்த்தா இங்கே தான் ஜாக்கெட்டு, இவ்வளோ தூரம் கை, என்னம்மா ஆம்ஸ் காட்டுறியான்னு, ஃபுல்லாக இவ்வளோண்டு. நான் கேட்டேன், எதற்கு நீ ஆலயத்துக்கு வருகிற, உன்னால் மற்றவங்க இடையூறு ஆகக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? நீ என்ன கலர் ட்ரெஸ் வேணாலும் போடு, தப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய ஆடை இன்னொருத்தவங்களை இடையூறு பண்ணக்கூடாது. ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அல்லேலூயா. இதற்காக இடம் கொடுத்ததுக்கே அண்ணனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இந்த மாதிரி செய்தியை பேசுறதுக்கு நிறைய சபையில் விட மாட்டேங்கிறாங்க. பேசிட்டு அடுத்த வாட்டி கட், இனி மதனை ஏற்றுன நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு. நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை நீ கேட்ட உன் குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, இது போகட்டும். முதல் காரியத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக ரஷ் பண்ணுறேன். அடுத்த வசனம் மத்தேயு 19:30 வாசிக்க கேட்போம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்த நீங்கள் இன்னைக்கு அந்த அழைப்பை கொடுக்குறாரு, முன்னோக்கி வாங்க. இல்லை பாஸ்டர் நீங்கள் பேசின செய்தி தான் என்னை குத்துச்சு, இனி நான் முன்னாடி உட்கார மாட்டேன் பின்னாடி தான் உட்காரணும், அது உங்கள் இஷ்டம். ஆனால் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் வருவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொல்லியிருந்தார். அல்லேலூயா. இது முதல் வகையான ஜனங்களை குறித்து பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வகையான ஜனங்கள் வாசிங்க. யாரு? தேவைக்கு மாத்திரம் நிலைத்திருப்பாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சரான கூட்டம். தேவைக்கு மாத்திரம் நிலைச்சிருப்பாங்க. இது ஒரு கூட்டம் இருக்குது சபையில், தேவைக்கு மாத்திரம் தான். வாசிப்போமே, லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்தபடி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலீங்க, அந்தபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் போகையில் அவங்க சொஸ்தமாகறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா, அதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் சுத்தமாக்கப்படும், உங்களுடைய சரீரம் சுத்தமாக்கப்படும், உங்கள் குடும்பம் சுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. இவ்வளோ பேர் இருந்து 4 பேர் ஆமேன்றாங்க. இந்த வார்த்தை உன்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த 15வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அந்த சமாரியன்றத நான் எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க, விலக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, யார் யாரெல்லாம் அந்த சமாரியர்களை மதிக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா உலகத்துக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டவங்களாக தான் இருக்கிறீங்க. ஆமேன். அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியாது. திரும்ப சொல்கிறேன், இதே ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இந்த சென்னையில் இந்த ஹாப்பி சண்டேன்னு ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அநேக இடங்களில் ஒரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு குதிச்சுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜனத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், அவன் சமாரியனா இருந்தான். அவன் தாங்க ஆண்டவர்கிட்ட வரான். இப்போ அவன் வந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். அந்த இடத்துல அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். 17வது வசனம்.
அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, இந்த அந்நியனே ஒழிய இந்த ஒருத்தவனை தவிர மீதி எவனுமே வர காணோமேன்னு சொல்லி அந்த வார்த்தை அவர் சொல்றாரு. அடுத்த ஸ்லைடில் அது எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற 9 பேர் தேவைக்கு தேடியவர்கள், அந்த ஒருத்தர் தான் தேவனை தேடியவர். அந்த ஒரே ஒருத்தவர் தான் வந்து எனக்கு ஆண்டவர் வேணும்னு தேவனை தேடினார். மீதி 9 பேர் தேவைக்கு தான் வந்து நிற்பாங்க. இந்த சபையில் பொதுவாக நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அலையன்ஸுக்காக ஆலயத்துக்கு வராத. என்னது? அலையன்ஸுக்காக ஆலயத்துக்கு வராத, வேஸ்ட். அப்படிப்பட்ட காரியத்திற்காக நீ ஆலயத்திற்கு வராது, அது தவறு. திருமணத்திற்காக, வேலைக்காக, சும்மா ஒரு ஃபெலோஷிப்புக்காக ஆலயத்துக்கு வராத, தேவைக்காக வராத. எனக்கு ஆண்டவர் சொன்னார், தேவைக்காக நீங்கள் வருவீங்கன்னா நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நிறைய முகங்கள் மாறுறத பார்த்தா, என்ன பாஸ்டர் அடுத்த வாட்டி வருவேனா, டவுட்டு தான் போல மதன் அப்படின்னு கர்த்தர் கொண்டு வருவார். அடுத்த செய்தி இதை விட இடி முழக்கமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், தேவைக்காக உங்களை தேட வேணான்னு சொல்லி தேவனுக்காக கர்த்தரை தேடும்படியாக இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம், வேலைக்காக மாத்திரம் வந்து ஜெபிச்சுட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்தது சொகத்துக்காக மாத்திரம் ஜெபிச்சுட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்தது கடனுக்காக மாத்திரம் ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள் சபையில் அந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. சபையில் ஒரு நல்லா கவனிக்கும், யார் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ அந்த வீட்டிலலாம் போய் கடன் வாங்கிடும். வாங்கி 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 இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இங்கே வாங்கி. ஏப்பா சரி, கடன் வாங்குறது தப்பு இல்லை, அநேகருக்கு நெருக்கடி இருக்கும், அதை நான் பற்றி பேசலை. ஆனால் நல்லா கவனிக்கணும், நீ தேவைக்காக ஆண்டவரை தேடாத, தேவன் என்று அறிந்த ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. அவரை தேடினா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது சகல காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் இன்றைக்கி நம்பாளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரத்துக்கு கல்யாணத்துக்கு. நீதிமொழிகளில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. நேற்று கூட மகளிர் தினம். ஆமாம், நீதிமொழி ஒரு அருமையான வசனம் இருக்குது. என்ன தெரியுமா அந்த வார்த்தை? புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. சரியான வார்த்தை. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அவசரப்பட்டு கட்டிட்டீன்னா அவளால் தான் உனக்கு சாவு. பாஸ்டர், நான் இதை எதிரே பார்க்கல பாஸ்டர், நான் கூட எதிர்பார்க்கலைங்க. உட்காந்து மெசேஜ் எழுதிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, அவசரப்பட்டு கட்டிட்டீனா டேஸ். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீ என்னத்துக்கு தேடக்கூடாது? தேவைக்காக தேடாத, அது கர்த்தர் விரும்பலை. இந்த தேவைக்காக தேடாதன்னும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒரு முறை ஒரு பஸ்ஸில் 2 அம்மா பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. சென்னையிலேருந்து மதுரை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியான குளிர், நைட்டு டிசம்பர் மாதம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல குளிர். 2 அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே வருது. இந்த பக்கம் 2 சீட்டு, இந்த பக்கம் 2 சீட்டு. இந்த 2 அம்மா சண்டை போடுது. எதுக்குன்னா, ஜன்னலை சாத்து குளிர் தாங்க முடியாமல் செத்துருவேன். இன்னொரு அம்மா சொல்லுது, ஐயோ எனக்கு வீசிங் ப்ராப்ளம்ப்பா, மூச்சு விட முடியாமல் நான் செத்துருவேன், ஜன்னலை சாத்தாது. இது 2 இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே வந்தது. திண்டிவனத்தில் பஸ்ஸை நிறுத்தினாங்க. இந்தாண்ட பக்கம் இருந்த ஆள் பார்த்தாரு. கண்டக்டர் இப்படி கண்ணடிச்சு கூப்பிட்டேன், இங்கே வா, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். ஒரு மணி நேரம் ஜன்னலை திறந்து வை, குளிர் தாங்காமல் இந்த அம்மா செத்துரும். ஒரு மணி நேரம் ஜன்னலை மூடி வை, மூச்சு விடாமல் இந்த அம்மா செத்துரும். ஆக மொத்தம் பிரச்சனை விட்டுரும் அப்படின்னாரா. அப்போது அந்த கண்டக்டர் சொன்னாரா, இது என்னடா ஊர் வம்பா இருக்குது, 2 பேர் புருஷனுக்கு யாரா பதில் சொல்கிறதுன்னாரா. அப்போ அதுக்கு அவர் சொன்னாரா, 2த்துக்கும் நான் தான் புருஷன். சிலர் இருக்கிறாங்க, சிலர் ஊர் வம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து பாஸ்டர் கையில் தான் கொண்டு வந்து கொடுக்கறது. பாஸ்டர் என்ன பண்ணுறதுனே தெரியல, பாஸ்டர் இப்போ என்ன பண்ணலானே தெரியல. அந்த மாதிரி தான் போய் நிற்கிற. தேவைக்காக ஆண்டவரை தேடாத. அல்லேலூயா. ஆமாம், நான் நேர குறைவாக இருக்கிறதுனால நான் சீக்கிரத்தில் கடந்து போக விரும்புகிறேன். அப்போது அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம், தேவைக்கு நிலைத்திருக்காமல் தேவனுக்காக நிலைத்திருங்கள். இதுதான் 2வது பாயிண்ட். இப்போ 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன் சகோதரனே சகோதரியை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செய்தியை முடிக்க போகிறேன். இவ்வளவு நேரம் நீ கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த பாயிண்ட்டை நீ கவனிக்காமல் ஆலயத்தை விட்டு போறினா அநேக சாபங்கள் உன்னை இன்னமும் பின்தொடரும். நான் சாபம் விடலை, இருக்கிற சாபங்கள் உன்னை பின்தொடரும். என்ன அர்த்தம்னா, இந்த 3வது பாயிண்ட்டை மைக்கில் வாசிங்கம்மா. பாவத்தோடு நிலைத்திருப்பவர்கள், பாவத்தோடு நிலைத்திருப்பவங்க தான் அதிகம். எங்கள் சபையில் ஒரு வாலிப தம்பி இருக்கிறான். அந்த வாலிப தம்பி எங்கள் சபைக்கே ஒரு பெரிய முள். கிட்டத்தட்ட அவனுக்காக அவங்க அம்மா 7 வருஷம் ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த வாலிப தம்பியோ அவன் ரட்சிக்கப்படலை. எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆலயத்துக்கு வரமாட்டான். சண்டே ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் தேட்டருக்கு போகிறது, எல்லா திருட்டு வேலையும் பண்ணிகிட்டு இருந்தான்.
நாட்கள் கடந்து போச்சு. அவங்க அம்மா 7 வருஷம் அதிகாலையில் எழுஞ்சி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு வருஷம் ஜெபிச்சு பார்த்தாங்க, அதை விட இன்னும் அந்த பையன் அதிகமாக செஞ்சான். அடுத்த வருஷம் போக இன்னும் மோசமாக, நாட்கள் போக போக குடிக்க ஆரம்பித்தான். இங்கே இருக்கிற இந்த காலேஜ் பசங்களோட சேர்ந்து அட்டூழியம் பண்ண ஆரம்பித்தான். அன்னைக்கு அவன் ரஜினிகாந்த் ரசிகனாக இருந்துட்டு அங்கே திருட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்தான். இதே சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படித்தான். மாநிலை கல்லூரி என்று உங்களுக்கு தெரியும், மெரினா பீச்சில் கண்ணகி சிலைக்கு எதிரில் இருக்கும். அப்போ எங்கள் சபைக்கு ஒரு ஊழியக்காரரை நாங்கள் வரவழைத்தோம். அந்த ஊழியக்காரர் கேரளாவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார். வந்தப்போ அந்த ஊழியக்காரர் அந்த பையனுக்கு ஜெபிக்கும் போது சொன்னார், தம்பி கர்த்தர் உன்னை தொட போகிறார். ஒரே ஒரு வார்த்தை, தம்பி கர்த்தர் உன்னை தொட போகிறார், நீ ஆயத்தப்படு அப்படின்னு போனார். தெளிவாக சொல்லிட்டு போனேன். அக்டோபர் 2013 அந்த வார்த்தை அவருக்கு வந்தது. நவம்பர் 2013 28ஆம் தேதி காலையில் அண்ணாநகர் சாந்தி காலனி என்று சொல்லக்கூடிய ரோட்டில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. விபத்துனா சாதாரண விபத்து அல்ல, அடித்த அடியில் அவனுடைய கால் சைடு ஃபுல்லாக ஃப்ராக்சர், ஓட்டை போட்டுருச்சு. எழுஞ்சி நின்று அப்படியே காலில் இருந்து ரத்தம் வெளில ஓடுது. அவன் காலை தூக்கி பார்க்குறான், 4வது விரலை காணும். என்ன காணும்? 4வது விரல். இப்படி கை தூக்கி காட்டுங்க, 4வது விரலை காணும். அவனை அப்படியே மரணப்படுகையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நாட்கள் கடந்து போனது. அவன் என்ன பண்ணான், அந்த மரணப்படுக்கையில் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, எங்கள் சபையில் நான் இனிமேட்டு ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்காக ஜீவனம் பண்ணுகிறேன்னு சொல்லி அவன் ஆண்டவருக்காக தீர்மானம் பண்ணினான். நாட்கள் கடந்து போனது. இன்றைக்கி எங்கள் சபையிலேருந்து அவன் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான். கடந்த நாட்களில் இதே சென்னையில் விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் WCCயில் அங்கே 2500 பேர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தான். அநேக இடங்களில் இன்றைக்கி எங்களோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்கிறான். அந்த வாலிப தம்பி தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணுறான். அல்லேலூயா. அப்பா, இப்போ தான் நிறைய பேருக்கு சந்தோஷமே வருது. பின்னாடி இருக்கிறவங்களாம் ஸ்லைடுக்கு கூட எட்டி பார்க்கல பாஸ்டர், இந்த மேட்ரு சொன்னோன்னு தான் ஏது இவங்களா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. ஆமாம், அது நான் தான்ப்பா. நான் எந்த சபைக்கு போனாலும் என் காலில் ஷாக்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். என் காலை பார்க்கட்டுன்னே விட்டுருவேன். இதே சென்னையில் தாஜ் ஹோட்டலில் தான் குடித்தேன், யாருக்குமே தெரியாது. இதே சென்னையில் எனக்குன்னு ஒரு டீம் செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. நாங்கள் சினிமா படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கிறேன், நிறைய டைரக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறேன். என்னுடைய ஒரு சாட்சி இது. 2வது சாட்சி, 2013ஆவது ஆண்டில் IPS எக்ஸாமுக்காக உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு IPS ஆகணும்னு ஒரு ஆசை, போலீஸ் அதிகாரி ஆகணும், இந்த தேசத்தில் நான் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாட்கள் கடந்து போனது. அந்த நாட்களில் நான் கடைசியாய் பார்த்த திரைப்படம் வருத்தப்படா வாலிபர் சங்கம். என்ன ஒரு பங்கம். ஆனால் அன்னைக்கு அடிபட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு சினிமா படம் கூட பார்க்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணி, அந்த நாட்களில் எந்த ரஜினிகாந்துக்காக ஓடுனனோ, எந்த ரஜினிகாந்த் படத்தை பார்க்க ஓடனோ, இன்றைக்கி அந்த படங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த நபர் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக ஜெபிக்க கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அப்போ இவ்வளோ நேரம் உங்களை குத்தி பேசணும்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை குத்தி தான் இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பரவாயில்ல பாஸ்டர், எனக்கு இப்போதான் ஒரு திருப்தியே. இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன சாட்சியை விட நீங்கள் பட்ட சாட்சி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக முகங்களில் தெரிகிறத நான் பார்க்கிறேன். சரி, இருந்துட்டு போகுது. அப்படியாவது நீ திருந்தணுன்றதுக்காக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை தாய்மார்கள், பெற்றோர்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலை, ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்குன்னா, என்னை நல்லா பார்த்துட்டு போ, என்னை நல்லா முழுமையாக பார்த்துட்டு போ. ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், அதிகாலையில் எழுந்து கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். எங்கள் அம்மா 7 வருஷம் ஜெபிச்சாங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தைலாம் இன்றைக்கி கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. இவனா அப்படின்னு சொன்னாங்க. எவன்லாம் இவனா இப்படின்னு பேசினாங்களோ, இன்றைக்கி கர்த்தர் வார்த்தையை மாற்றி இவங்களா இவரான்னு சொல்லி கர்த்தர் நிற்க செய்தார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இது எனக்கு பெருமையோ எனக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி அல்ல. கர்த்தர் கடந்த நாட்களில் என்னை அழைத்துட்டு வந்த அந்த விதம் வித்தியாசமாக இருந்தது. நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது இங்கே இருக்க சென்னையில் இருக்க அடிஷ்னல் SP அவங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கடந்த நாட்கள் அநேக இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி செய்தார். இப்போ பார்க்கலாம், நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் டிவியில் பார்க்கலாம். இது இந்த சன் டிவியில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நெய்வேலிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தாங்க. அது மாத்திரமல்ல, இது எங்களுடைய நெய்வேலி DSPயாக இருந்தவர். அவர் சுவிசேஷம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆலயத்திற்கு கொண்டு வந்த. இப்படியாக அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வர 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 கர்த்தர் நாட்கள் போக போக, இதோ பாருங்க, இப்போ இந்த இடத்துல அந்த டெலிவரன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அந்த டெலிவரன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதில் உங்களால் அநேக அபிஷேகம் உள்ளவர்களை போல இருப்பாங்க. ஆனால் அநேகருக்கு அந்த பிசாசு போராட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற ஒன்றுமே என் சுய சக்தினால் அல்ல, என் சுய பலத்தினால் அல்ல, இது எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் செய்து கொடுத்தார். இது பெங்களூர் மீட்டிங்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா சர்ப்பம் பயங்கர போராட்டம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை உன் பிள்ளை யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கவலைப்படாதம்மா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று தான். அந்த பிள்ளைக்காய் நீ ஜெபிக்கிறியா? பாஸ்டர் ஜெபிச்சேன் பாஸ்டர், 1 மாதம் ஜெபிச்சேன், அதுக்கப்புறம் ஜெபிக்க முடியல, வேஸ்ட். அந்த பையன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீ ஜெபிச்சனா, அந்த பையன் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருக்காக தைரியமாய் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நிலைத்திருப்பான். என்னை அழைச்ச அழைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைரியமாக போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த மார்ச் 23ஆம் தேதி பெருங்குடியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைத்திருக்கிறாங்க. அது ஒரு போலீஸ் அதிகாரியோடைய சர்ச். அந்த இடத்துல பேசும்படி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் செபித்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சாட்சியை பார்ப்பீங்க. அநேக சபைகளில் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த இடத்துல நின்று. என்ன அப்படின்னா, எங்கள் சபையில் அநேகர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் நான் கிண்டல் அடிப்பேன். நான் ஜோம் பண்ணிட்டு போனேன், கர்த்தர் என் கடன் சுமையை மாற்றினார், எனக்கு கடன் கிடைச்சது, வீடு. நான் அப்போல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருப்பேன். அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த தம்பி கண்ணாடி போட்டுட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்க பாரு. உன் பிளேஸில் தான்ப்பா நான் உட்காந்துருப்பேன், உன் பிளேஸில் தான் நான் உட்காந்துருப்பேன். 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு நான், ஒன்றும் சொல்லலை. ஆமாம், அப்படி இருந்தேன். இன்றைக்கி 1ஆம் நம்பரை முன்னாடி நிற்க வச்சிட்டார். அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி உங்கள் மத்தியில் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்போ இந்த 3வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அது பாவத்தோடு நிலைத்திருப்பது. இந்த பாவத்தோடு நிலைத்திருப்பதுன்னு போது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் வாசிக்குமா? பல அற்புதங்களை கண்ட கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவர் யூதாஸ்காரியோத்து. பல அற்புதங்களை கண்ட கிறிஸ்துவுக்குள்ள இருந்த, கிறிஸ்துவோடு இருந்த ஒரு அப்போஸ்தலன் யாரு? யூதாஸ்காரியோத்து. எல்லா அற்புதத்தையும் பார்க்குறான், நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத இன்னைக்கு சப்ஜெக்டே. யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 8வது வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. அதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு பிக்சர் மூலமாக சொல்கிறேன். அது என்னவென்றால், மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத தைலத்தை இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து பூசுகிறான். என்ன பண்ணுறாங்க? விலையேற பெற்ற கலங்கமில்லாத தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசுகிறான். இப்போ இந்த பாதத்தில் பூசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களையும் தொடச்சி விடுறான். அவர் தன்னை தாழ்த்தி, தன் செய்த பாவங்கள் நிமித்தம் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அப்போ இவனுக்கு ஒரு அப்படியே பாரம் வருதான். இப்போதான் சபையில் சிலர் இருக்கிறாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியே பாரப்படுவாங்க, நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு முறை இதை சொல்லி ஆகணுமே, எங்கள் சபையில் ஒரு அம்மா வந்து அவங்க பையனை குறித்து ரொம்ப பாரப்பட்டுச்சு. பாஸ்டர் அவனை என்ன ஏதுன்னு கேளுங்க, எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டாக கேட்டுட்டு இருக்கான், நைட்டெல்லாம் உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆகிட்டுருக்கான். ஆனால் ஆலயத்தில் அவன் தான் அதிகமாக வேலையும் செய்கிறான். நம்ம சர்ச்சில் எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க பாஸ்டர், கொஞ்சம் காட்டுங்க, அப்படியே பார்த்துக்கிறேன். அவன் தான் அதிகமாக வேலை செய்வான். இத்தனைக்கும் உண்மையை சொல்ல போகணுன்னா, அவன் தான் லேப்டாப் போடுவான். அந்த பையன், அவங்க அம்மா ரொம்ப பாரப்பட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். பையன் வந்தால் அந்த அம்மா வந்தாங்க, நின்னாங்க. ஏன்பா என்ன இது, இந்த மாதிரி நீ சினிமா பாட்டாக கேட்டுட்ருக்கேன்னு உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ வேறு உட்காந்து லேப்டாப் போட்டுட்ருக்க அப்படின்னும் போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான். பாஸ்டர் நானாவது புது படம் பாட்டாக கேட்குறேன், எங்கள் அம்மா பழைய படம் பாட்டாக கேட்குறாங்க, என்னன்னு கேளுங்கன்றான். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அவனை கேட்குறதா இல்லை இவனை கேட்குறதான்னு தெரியல. என்னம்மா வசதி எப்படி? ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போகிறேன், உங்கள் பாஸ்டர் எப்படி வருவாருன்னு எனக்கு தெரியல. 4ஆம் பாஸ்டர் சொல்லாமல் தான் போவேன், சைலண்ட்டாக போய் வாசலில் நிற்பேன். வந்துட்டு என்ன சொல்லுவேன், பாஸ்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னுவேன். ஒரு அம்மா அன்றைக்கி என்ன பண்ணிச்சு, நிஜமாக நடந்த சம்பவம், கையில் பைபிள் வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோ, கையில் முதல்ல தூக்கிடுறேன், இது சாட்சி. குடுன்னு ஓடி போய் அந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை தட்டி விட்டுட்டு சோத்திரம் பாஸ்டர் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னுச்சு. ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா நடந்தது, அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்குது. நான் கேட்டேன், அடப்பாவி, எங்கள் பிக் பாஸில் நானாக வந்துட்டு இருக்கிறேன், என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன்? அந்த பிக் பாஸில் ஒருத்தவன் டவலை கட்டிட்டு ஓடுவான், ஒருத்தி பாவடை கட்டிட்டு ஓடுவான். இதை பார்த்துட்டு நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தன்றியா? பொய்.
பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கங்க. ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டால் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொய். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி எப்படி இருக்குது பாருங்க. அவனுக்குள்ளே அந்த எண்ணம் தவறாக இருக்கிறது. 6வது வசனம் வாசிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். சரி, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவன் திருடனாய் இருந்தபடினால். எப்படி? அவன் திருடனாய். என்ன நிறைய பேர் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களை சொல்லலை, யூதாஸ் காரியத்தை சொன்னேன். அவன் திருடனாய் இருந்தபடினால் பணப்பையை அவன் சுமக்கிறபடினால் இப்படி சொல்றான். ஒரு சகோதரி எங்கள் சபையில் ஒரு முறை வரும்போது பயங்கர மன உளைச்சலாக வந்தாங்க. ஜெபிக்கும்படி வந்தாங்க. கூப்பிட்டு நிற்கும் போது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் கண்ணை மூணுனாலே ஒரு இருட்டாக தெரியுது பாஸ்டர்னாங்க. நான் ஒன்று என் வாய் சும்மா இருக்காதே, உங்களுக்கு தான் தெரியுமே. நான் கேட்டேன், இருட்டாக தெரியாமல் இட்லி குருமாவாக தெரியும் அப்படின்னு கேட்டேன். எப்படி? இருட்டாக தான் தெரியும். எல்லாம் கண்ணை மூடி பாருங்கள் எப்படி இருக்குது, இருட்டாக தான் தெரியும், இட்லி குருமாவாமா தெரியும்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. அந்த அம்மா சொன்னது கரெக்டு தான். அதுக்கு பயங்கர பிசாசு போராட்டம். அந்த பிசாசு எங்கேருந்து வந்தது தெரியுமா? அதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அது சனிக்கிழமை நைட்டு போட்டிருந்துருக்குறாங்க படம், காஞ்சனான்னு ஒரு பேய் படம். அந்த பேய் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இது என்ன பண்ணியிருக்குது, ஆலயத்துக்கு வந்திருக்குது. அந்த காஞ்சனான்ற பேய் இன்னைக்கு ஆலயத்தில் போட்டு அதை காயின்னு காய்க்குது. நிஜமா நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறேன், என் அண்ணன் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறான். அது சும்மா என்ன கற்றுது. இந்த பேய் பிடிச்சவங்களை பிடிச்சி இழுக்கவே முடியாதுங்க. அதுக்கே நான் நிறைய சாப்பிடணும் போல். ஆமாம், வாலண்டியர்ஸ்லாம் வச்சுக்கணும். அது காயின்னு காயுது, கத்துது. இதில் விட கொடுமை என்னென்னா, அந்த அம்மா ஒரு டைலாக் வேறு ஒன்று சொல்லிச்சு. பாஸ்டர் வீட்டில் தனியாக இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிது பாஸ்டர்னுச்சு. நான் கேட்டேன், திரும்பி பார்த்தியா உன் ஹஸ்பண்டான்னு? ஏன்னா இது வீட்டில் தனியாக இருக்கும் போது தான் உட்காந்து எல்லா பேய் படத்தையும் பார்க்கறது. பார்த்துவிட்டு கர்த்தரினோடு கூட இருக்கிறார். எங்கே இருப்பார் அவர்? எப்பயும் எழுந்து வெளில போயிருப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவன் திருடனாக இருந்தபடினால் இப்படி சொல்கிறான். நீ எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு கர்த்தரை தான் நான் நம்புகிறேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அது நம்மளை போட்டு வாட்டும் காய்ன்னு காய்ச்சும். ஆனால் கர்த்தரை இன்றைக்கு விடுதலை தரும்படி தான் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். யூதாஸ் காரியத் திருடனாய் இருந்தபடினால் இப்படி சொன்னால், ஆனாலும் இந்த வேர்டை கவனிக்கணும். ஆனாலும் அவன் எங்கே தான் இருந்தான்? இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறான். அவன் ஆனாலும் இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறான். இன்றைக்கி அநேகர் அதுதான் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆலயத்துக்கு வரேன், ஆனாலும் பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான சாட்சி, ஆவியில் உணர்த்தப்படுகிற அநேக சாட்சிகளை சொன்னாலும் இந்த ஒரு சாட்சி ரொம்ப முக்கியம். 2001 நினைக்கிறேன், 2002 நினைக்கிறேன். எங்கள் அப்பா முதல் சபை துவங்குவதற்கு ஒரு இடம் கேட்டார். ஒரு இடத்துல அந்த வீட்டுக்கு மேலே நடத்திக்கோங்கன்னு ஒரு வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து ஆர்சி, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஃபஸ்ட் நடத்திக்கோங்க இடம் கொடுத்தாங்க. நாட்கள் கடந்து போனது. அங்கே 4 வருஷம் எங்கள் அப்பா அம்மா ஊழியம் செஞ்சாங்க. வாடகை மாதிரி எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் அந்த ஐயா மரணப்படுக்கையில் விழுந்தார். நல்லா கவனி. இந்த சாக போகிற லிஸ்ட்டில் இருக்கிறது, இந்த பேய் கனவு வர்றது, நைட்டில் பயமுத்துறது. நல்லா கவனி. உனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன தெரியுமா? அந்த ஐயாவுக்கு கடைசியாக மரணப்படுக்கையில் விழுந்தார். எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரித்து போய் தான் ஆகணும். ஒருவேளை ரகசிய வருகை வந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், மறுரூபமாக்கப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் அந்த ஐயா மரணப்படுக்கையில் படுக்கும்பொழுது ஒரு வாரம் அவரை சர்ப்பம் கடிக்கிற மாதிரியும் தேல் கொட்டுற மாதிரியும் அவர் காலில் மிகப்பெரிய சங்கிலி கட்டியிருக்கிற மாதிரியும் அவர் கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தார். நானும் என் தகப்பனும் அங்கே ஊழியத்திற்கு அங்கே போகும்போது, நான் இப்போ சின்ன பையன், எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க. அந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும். ரொம்ப போராட்டமாக இருந்தது. எங்களுக்கே ஒரு சோதனை, ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. கடந்து போனது. அந்த ஐயா மரித்து போனார். அவர் மரித்ததுக்கப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டோம், சம்திங் ராங். இவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு 75 கிட்ட இருக்கார். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். எப்படி இவர் இப்படிப்பட்ட சோதனையில் அகப்பட்டு மரித்திருக்க முடியும்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா அன்னைக்கு தான் உண்மையை சொல்லுது. பாஸ்டர், இவ்வளோ நாள் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் கணவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மாத்திரம் இருந்தது. அது பீடி குடிக்கிற கெட்ட பழக்கம். அந்த பீடி குடிக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் உன்னை பரலோகத்திற்கு போக விடாதபடிக்கு கடைசி நாட்களில் காட்டி கொடுத்துரும். மீண்டும் சொல்கிறேன், பாஸ்டர் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணினா நான் ஏஞ்சி ஓடுவேன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ பரலோகம் வரணும். அல்லேலூயா. நான் வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்காருன்னா நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். அந்த ஒத்த பீடிங்க ராபோஜன் எடுப்பாராம். முடிச்சுட்டு போய் ஈவினிங்கில் திருட்டுத்தனமாக உட்காந்து பீடி அடிச்சுட்டு வருவார். சொல்லுவாங்க காஜா பீடியோ ஏதோ ஒன்று உட்காந்து அடிச்சுட்டு இருப்பார்.
வேதனையாக இருக்கிறது. அந்த ஒரே ஒரு பீடி அடிக்கிற பழக்கம் இன்னைக்கு அவரை பரலோகம் போக விடாதபடிக்கு தடுக்குது. என் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உன் சொப்பனத்தில் இந்த தூங்கும் போது என்னை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வருது, அப்படியே ஒரு உருவம் நடந்து போது, நான் ஜாக்கிரதையாக இரு. இன்றைக்கி நம்ம அதை விளக்கணும். இன்றைக்கி அந்த ஆவியை நம்மளை விட்டு துரத்தணும். அப்படி நீ இடம் கொடுக்கலை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அது உன் கூட சேர்ந்து உடன்படிக்கை சேர்ந்து உன் குடும்பத்தோட ஒரு குடும்ப நபராக மாறிடும். என் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏன்னா இவங்கெல்லாம் பாவத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. எங்கே தான் வராங்க? ஆலயத்துக்கு தான் வராங்க. அம்மா, உன் பேர் என்னம்மா? உங்கள் பின்னாடி உங்கள் பேர் தான் சத்தம்மா? சோனா. ஓகே. நீங்கள் போகும்போது இருந்து ஜோம் பண்ணிட்டு போகணும். நான் சொல்ல புரியுதா? நீ இருந்து ஜோம் பண்ணிட்டு போகணும். கர்த்தர் ஏவுதல் தராரு. நீ இருந்து ஜெபிச்சுட்டு போகணும். ஒரு சிலர்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருந்து நீ ஜெபிச்சுட்டு போகணும். ஒரு சிலர் மேலே அப்படிப்பட்ட போராட்டங்களை பார்க்குறேன். ஒரு சில சர்ப்பத்தின் ஆவி அது சொப்பனத்தில் வந்து கடிக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு சில சர்ப்பத்தின் ஆவி அது சீறுகிறத துரத்துகிறத ஒரு சிலர் மேலே நான் பார்க்குறேன். அந்த ஆவி அது போராடிக்கிட்டு இருக்குது இந்த சபைக்குள்ளே. இன்றைக்கு அந்த ஆவிலாம் ஓடணும். இயேசு நாமத்தில் அது என்ன பண்ணணும்? அது ஓடணும். அது ஓடுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, நான் செய்தியை முடிக்க போறேன். அந்த கடைசி காரியங்கள் என்னவென்றால் லூக்கா 22:3 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பாவம் செஞ்சுட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சாத்தான் அப்பப்போ வந்து பூந்துட்டு போவான். அதுதான் யூதா ஸ்காரியோத்துக்குள்ள அவன் செய்யறான். அது மாத்திரமல்ல, அடுத்த ஸ்லைட்ல நான் கொஞ்சம் தெளிவா எழுதியிருக்கிறேன், அதையும் வாசிங்க. வெளியிலே சபைக்கும் உள்ளத்திலே சாத்தானுக்கும் இடம் கொடுக்கிறீர்களா? வெளியில சர்ச்சுக்கு வந்துடுறது, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல பியூர்ல கிளம்பி வந்துடுறது, மேக்கப் பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, பவுடர் அடிச்சுக்கிறது, எல்லாம் தப்பு இல்லை, உன் விருப்பம். ஆனா உள்ளத்துல நீ யாருக்கு இடம் கொடுத்துருக்கிற? அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிற, அதுதான் ரொம்ப டேஞ்சர்னு ஆண்டவர் இன்னைக்கு பேச சொல்றாரு. அடுத்த ஸ்லைடு இன்னும் தெளிவா போட்டிருப்பேன், படிங்க. பாவத்தோடு ஏசியில் வாழலாம், ஆனால் பாவத்தோடு இயேசுவோடு வாழ முடியாது. இப்ப தெரியுதா? எப்படி? ஒரு அம்மா முதலே சிரிச்சிருச்சு, மாட்டிக்கிச்சு. இந்த டிவியை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? அப்படியாவது அது பார்க்கட்டும், அப்படியாவது அந்த பிக்சரை பார்க்கட்டும். நீ பாவத்தோடு ஏசியில் வாழலாம்ப்பா, பாவத்தோடு நீ ஏசியில் வாழலாம். நீ இன்னைக்கு சுற்றி பாருங்க, டீலக்ஸ் பார் தான், ஏசி பார், எங்கே பார்த்தாலும் பார். நம்ம சென்னையில் 3 கடை அதிகமாக இருக்குது, 3 பிளேசஸ் அதிகமாக இருக்குது. 1 ஒயின் ஷாப், 2வது மெடிக்கல் ஷாப், 3வது டெக்ஸ்டைல் ஷாப். இந்த 3த்துல நம்ம ஆளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நீ பாவத்தோடு ஏசியில் வாழலாம், ஆனால் பாவத்தோடு இயேசுவோட வாழ முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், இது கண்டிப்பான செய்தியாக நீ நினச்சாலும் சரி, இல்லை ரட்சிப்பின் செய்தியாக நீ நினச்சாலும் சரி, நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீ எழுதி கூட வச்சுக்கோ. அடுத்த காரியங்கள் பார்ப்போம். மத்தேயு 27:4 சீக்கிரம் வாசிக்க, முடிப்போம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். நல்லா கவனிச்சுக்கோ, நீ அதிகமாக பாவம் செஞ்சுட்டீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஊழியக்காரங்களே எவ்வளோதான் ஜெபிச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. ஏன்னா பிசாசு அவன் டேக் ஓவர் பண்ணிடுவான். இப்போ தருணம் கொடுத்துருக்கிறாருங்க, இப்போ தருணம் கொடுத்துருக்காரு, இப்போ மனம் மாறுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அந்த வார்த்தை கடந்து போகுது. சகோதரனே, உன்னை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை கடந்து வருகிறது. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நோக்கி நீ மனம் திரும்பி வரணும்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த காரியங்களை நான் வாசிக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நல்லா கவனி. காணிக்க கொடுத்துட்டேன் பாஸ்டர், லட்சமாக கொடுத்தேன், பிரயோஜனம் இல்லைங்க. ஆலயம் கட்டி வேற ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு போயிடுவாங்க, நீ ரட்சிக்கப்படணும். அதுதான் இன்னைக்கு முக்கியம். அதுக்கு தான் அண்ணன் இன்னைக்கு 2 சர்வீஸை ஒன்றா வச்சார். இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுது. அவன் சேர்த்து வச்சிருந்த அந்த 30 வெள்ளிக்காசை விட்டு கலாச்சிட்டு போகிறான். ஆனால் போன இடம் எங்கே தெரியுமா? நான்று கொண்டு செத்தான். ஏன்னா ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். தட் இஸ் த எண்ட். அதில் ஒன்றுமே தலையிட முடியாது. இந்த பாவத்தின் சம்பளம் மரணன்றது அடிக்கடி உன் மைண்டுக்கு வரணும். இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்பட முடியாது. என் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார். யோவான் 3:5 வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானஸ்தானம் எடு, ரட்சிக்கப்படணும், ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்குறாரு. அதுக்காக பிறக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். ஆனா நான் ஞானஸ்தானம் எடுத்து இப்படியே தான் இருப்பேன், அப்படியே தான் குடிப்பேன், அப்படியே தான் சுற்றுவேன், இதே மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு முறை ஒரு ஐயா ஜெபம் பண்ண வராரு. பக்கத்தில் ஒரு அம்மா நின்னாங்க. இந்த பக்கம் நான் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு. அடுத்தவங்க கதையை இன்னொருத்தவங்க கேட்க வேண்டாம், தள்ளி இருங்கன்னு சொல்லிவிடுவேன். ஜெபிக்க வரும்போதே குடும்பமாக வரீங்கன்னா வாங்க, எல்லோரும் தனித்தனியாக வாங்க.
நான் ஒன்று அந்த ஐயாவுக்கு ஜெபிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் 2 பேருக்கு ஜெபம் பண்ணுங்க, 2 நம்பால் தான்றாங்க. நான் சொன்னேன், நம்பால் இல்லை உன் ஆள். எப்படி 2 நம்பால் இல்லை, அது யார் ஆள்? உன் ஆள். நீ இழுத்துட்டு வந்து 2த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, அது உன் ஆள், பாதி ஆள் கிடையாது, நம்பால் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த வசனம் கீழே என்னமா எழுதியிருக்கு? அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும். நீ பாவம் தான் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேஸ்ட். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வது வேஸ்ட், ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட், ராபோஜனம் எடுக்கிறது வேஸ்ட், நீ எவ்வளோதான் காணிக்க கொடுத்தாலும் அது வேஸ்ட். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வசனம் என்ன சொல்றது தெரியுமா? நீ கொடுத்ததை கர்த்தர் திரும்பவும் கொடுப்பார். நீ கொடுத்ததை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ரட்சிப்புன்றது அது நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. அல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு காரியம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் என்ன? வாசிங்க. பெயரளவிலே நிலைத்திருப்பவர்கள், பெயரளவிலே நிலைத்திருப்பவர்கள், தேவைக்கு மாத்திரம் நிலைத்திருப்பவர்கள், தேவைக்கு மாத்திரம் நிலைத்திருப்பவர்கள், பாவத்தோடு நிலைத்திருப்பவர்கள். இதுல 3த்துல நீங்க எதை மறந்தாலும் சரி, என்ன மறந்தாலும் சரி, இந்த சபையில இருந்து வந்துட்டு போனவங்களை மறந்தாலும் சரி, இந்த 3வது பாயிண்ட்டை நீ மறந்துடாத. இந்த பாவத்தோடு நிலைச்சிருக்கிறத மாத்திரம் என்ன பண்ணிடாத, நீ மறந்துடாத. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரு. அநேகர் வாழ்க்கை அது வீணாக்கிக்கிட்டு வருது. அல்லேலூயா. சரி பாஸ்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்குன்னு ஒரு வார்த்தை வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இருதயம் கலங்கும். அதை வாசிங்க அடுத்த ஸ்லைடில். நாங்கள் இம்மூன்றின் படி அல்ல, உண்மையாய் நிலைத்திருப்பவர்கள் என்று சொல்லுபவர்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க, நான் இந்த 3 படி அல்ல பாஸ்டர், நான் உண்மையாக நிலைச்சிருக்கிறேன்னா கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சது, பாஸ்டர் இந்த சத்தியம் கேட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழலை, எனக்குன்னு நான் ஒழுங்காக கர்த்தருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்னா இப்போ கர்த்தர் சொல்கிறார். இப்போ உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இப்போ ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு சில கிஃப்ட்டை கொடுக்க போகிறார். என்ன தெரியுமா? அவர் சொன்னார், இந்த 3 படி நான் அல்ல, நான் உண்மையாக நினச்சிருக்கிறேன் பாஸ்டர்னா. அந்த லாஸ்ட் ஸ்லைடை போடுங்க சிஸ்டர், அந்த லாஸ்ட் ஸ்லைடை போடுங்க. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம், அதை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதுதான் செய்தி. ஆனால் அந்த செய்தியில் கடைசியாக ஒரு சாராம்சமாக அவர் சொல்றது 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப இன்றைக்கு அவர் சொல்லி முடிக்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, சத்தியத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி பரிசுத்த வேதாகமத்தெல்லாம் அப்படியே ஓர வச்சிருவோம். அந்த பைபிள் எல்லாம் ஓர வச்சுட்டு எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளே வந்துருங்க. திஸ் இஸ் a right time for prayer. Right now I'm going to pray for you all.